என்னையே தானே சுத்தி சுத்தி கடந்தீங்க 23. ஆமா, அது நம்ம ஒரு காதல் கதை. அதெல்லாம் ரைட். ஒன் சப்பானிய டைம் அத விட்டு புட்டு நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. நான் என்ன சொல்றேன், வீட்டுக்கு வந்த புருஷனுக்கு சொல்லு. நீங்க கூத்தியா வீட்டுல இருந்துட்டீங்க வந்தாலும் இந்த பேச்சு வேணாம். சரி, இப்ப விஷயத்த சொல்லு. என்னமோ சொல்ல வந்த வேற என்னமோ சொல்ல வந்த. அப்ப சொல்றேன், என்ன பேச விடணும்ல. சொல்லு. இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஆளை பார்த்தோன்னே நீ ஏன் க்ளோஸ் அப்ல இப்படி பண்ண? அது ஏன் என்னை பார்த்த உடனே எல்லாருக்கும் இப்படி சிரிப்பா வருது? நான் என்ன காமெடி பீஸா இல்ல வேற எதுவும் காமெடியனா? என்னைய பார்த்தா மாத்திரம் இவ்வளவு நேரம் ஆக்ரோஷமா கத்துனா, சிக்குபாய் நீ வீட்டுக்கு வந்தானா உனைய அப்படி இப்படின்ற நீ சொன்னதே இல்லையா? அது கோவத்துல சொல்றது. அப்ப நேர்ல பார்த்தா மாத்திரம் ஏன் இவ்வளவு வலியுற? ஏன் வலியுற? அசடு வலியுற மாதிரி இருக்கு என்னை பார்க்க. நிஜமான அன்பை காமிக்கும் போது இது உங்களுக்கு வலியுறதா தெரியுது. ஒண்ணு வலிச்சுக்கிட்டே கிடக்குற கேஸ் உங்களை பார்த்துட்டு இவ எதுக்கு தெரியுமா சுமி இந்த பிளான் போடுது? ஆக்சுவலா நான் ஏதாவது ஒண்ணு அப்படியே சிரிச்சு நாங்க 2 பேரும் பேசணுமா, இத சூர்யா பார்த்து கடுப்பாகணுமா, அதுக்காக தான் இப்ப வராத சிரிப்பா வர வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உண்மையிலேயே உங்களுக்கு சிரிப்பு வருதா? நீங்க சொல்றதாவே இருக்கட்டும். இப்ப நான் அதுக்கு மேல ஏன் இவ்வளவு கலரா இருக்கீங்க? அது ஏன் இயற்கை கலர் தான். குளிக்கன்னா மேக்கப் போடாம இவ்வளவு கலரா? ஒரு மேக்கப் எங்க மையி ஒண்ணும் போடல. சரி முத கேளுங்க. சொல்லுங்க. நான் எவ்வளவு தூரத்துக்கு நான் இதா இருந்தா கூட நீங்க என்னை திட்டணும்ன்ற ஒரு முடிவுக்கு திட்டுனா திட்டிக்கிட்டே தான் இருப்பீங்க. சரி, நீங்க நாப்ல நீ அப்படியே கொஞ்சீங்களா? அப்படியே எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படித்தான் பேசணும், வேற எப்படி பேச சொல்ற? உங்ககிட்ட இவ்வளவு பாடாப்படுத்தி நூலா எடுக்கிறா, அவகிட்ட திரும்ப போய் கிடக்குறீங்க. அடி அதாவது கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் கொட்டையை குடுக்குறேன், இன்னொரு கொட்டைய. ஐயோ, இருக்கிற ஒன்ன கூட என்னால காப்பாத்த முடியலையே கடவுளே. கொடுங்க ஓமங்க, அது உனக்கு ஒரு பங்கு, அந்த ஒரு கொட்டை தான் இருக்கு, நீ எடுத்துட்டு போ. அன்பை காமிக்கிறேன். போதும் இந்த அளவு காட்டினதே போதும். நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. கூடிய சீக்கிரம் குடும்பத்தோட வர்ற பிளான்ல இருக்கேன். அதனாலதான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதை கூட கேன்சல் பண்ணிட்டேன். எப்ப அனுப்புனீங்க? அனுப்புனேன், கொரியர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வாசலோட திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். வேணா அவர் ப்ரொபோசல் கொரியர் பூமிநாதன் கிட்ட கேட்டுப்பாரு. பூமிநாதனா?